உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த 2025 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதே போல் ராகு கேது பகவான் பெயர்ச்சி வரும். பெயர்ச்சி வந்தால் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு சொல்லி தனித்தனியாக சொன்னோம். ஆனால் இந்த வீடியோவில் என்னென்னா, இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியும் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த 3 கிரகங்களுடைய செயல்பாடு, அதாவது ராகு கேது பகவான் ஒரு கிரகமாகவும் குரு பகவான் சனி பகவான் என்ற கிரகங்களை 3 கிரகங்களாக இணைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள், மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன விஷயத்தை தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு காலபுருஷன் ராசியின் 2ஆம் வீடு ரிஷபராசி. கல்லாப்பெட்டி நிறையக்கூடிய வீடு ரிஷபராசி தான். பணம் என்றாலே ரிஷபராசி தான். ஒரு நகை என்றாலும் ரிஷபராசி தான். ஸோ இப்படிப்பட்ட தன்மை கொண்ட நம்மளுடைய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு இந்த கிரகங்களுடைய ரீதியாக பார்க்கும்போது நிறைய மன அழுத்தங்கள் இருந்துச்சு. நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மன அழுத்தங்கள், போராட்டங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக லாக் ஆகியிருந்தாங்க. ஸோ இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சியும் நல்லபடியாக நடைபெற்றிருக்கு. இந்த குரு பகவானும் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறார். அதே போல் ராகு கேது பகவானுமே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த நம்ம 3 கிரகங்களுடைய பயிற்சியில் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தால் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் உறுதியாக எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, என்னால் முடியலையா, வாழ்க்கை என்னால் வாழவே முடியலையா, அந்த அளவுக்கு நான் ஒரு போராட்டத்தில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு நினச்ச ரிஷபராசி அன்பர்கள் இனிமேல் சட்டக்காலரை தூக்கி விட்டு நடக்கலாம், தைரியமாக நடக்கலாம். அதே போல் ரிஷபராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு நிம்மதியான அமைதியே இருந்திருக்காது. கிட்டத்தட்ட நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்தில் யார் உங்களை சுற்றி விட்டு வேண்டாங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு லாக்காக இருப்பீங்க. இது குடும்பம் மட்டும் கிடையாது, உங்களுடைய கம்பெனி, நீங்கள் வேலை பார்த்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, அந்த கம்பெனிலேயே உங்களை பேசியே வேலை வாங்கியிருப்பாங்க. இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் பொருந்தும். ஸோ ரொம்ப பேசி நீங்களாம் நல்லவங்க, நீ தங்கமானவ, நீ நினச்சா முடியும், நீ நினச்சா முடிச்சிருவ தம்பி, உன்னால் முடியும் தம்பின்னு சொல்லி உங்களை உசுப்பேற்றி விட்டு அவங்களுடைய அத்தனை வேலையும் தூக்கி உங்கள்கிட்ட சுமையாக வச்சுருப்பாங்க. நீங்களும் அந்த பாசங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காண்டி அப்படியே அடிபணிஞ்சு வேலை பார்த்துருப்பீங்க. ஆனால் வேலை பார்த்த உங்களுக்கு மதிப்பளிக்காமல் உங்கள் பக்கத்தில் சும்மா உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்கள்ல, படம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்கள்ல, ஜாலியாக ஏதோ நான் விசிட்டிங் போகிறேங்கிற மாதிரி கம்பெனிகளுக்கு சும்மா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது என்ன ஆகும், உங்கள் மனசு கஷ்டப்பட தானே செய்யும், டிஸ்டர்ப் ஆகிதுக்கான செய்யும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் நடந்திருக்கும் என்பது இந்த 3 கிரகங்களுடைய செயல்பாடை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் உயிருக்குயிராக பழகினேன், உண்மையாக பழகினேன், ஒன்றுமே இல்லை, அதுக்கு எதனா சொல்லணும்னா பலூன் ஊதும் போது நல்லா பெருசாகிடுச்சு, காற்று போனோடனே புஷ்னு போச்சு அப்படிம்பாங்களே, அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை, அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை கடந்த காலங்கள் இருந்திருக்கும். இதை மாற்றி அமைக்கக்கூடிய செயல்பாடாக குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். இவனால் நீங்கள் குரு உங்கள் ராசியில் அமர்ந்ததுனால எதையும் மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் கஷ்டப்பட்டீங்க பார்த்தீங்களா, அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் உண்டு. இனிமேல் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனா உங்கள் கூட இருக்க அத்தனை பேர் யோசிக்க அமைச்சிருவாங்க, ஆஹா என்னடா இவ்வளோ நாளாக பொட்டி பாம்பு மாதிரி இருந்தால், என்னடா இந்த பொண்ணு யார்ட்டையுமே எதுவும் பேசாது, ஸோ இப்போ கொஞ்சம் கரெக்டாக பாயிண்ட் எடுத்து பேசுதே, எப்படி இவங்க பாயிண்ட் எடுத்து பேசுகிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் செயல்படும். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையுமே ஒரு குரு ஸ்தானம் இயங்கக்கூடிய அமைப்பாக இந்த பயிற்சிகள் இருக்க போகிறது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு அமர்ந்திருக்கிறார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாவகிரகங்கள்
என்று கருதுகின்ற ராகுகேது பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, செவ்வாய் பகவானாக இருந்தாலும் சரி, சூரிய பகவானாகவே இருந்தாலும் சரி, இதெல்லாம் பாவ கிரகங்கள் தான் உண்மையிலேயே. ஸோ இப்படிப்பட்ட பாவ கிரகங்கள் 11ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பு. அவங்க 11ல் அமர்ந்தாங்கன்னா எல்லா விதமான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்க செயல்படுவாங்க. அதனால சனி பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய அனைத்து விதமான எண்ணங்களுக்கும் சரியான பாதையை அமைத்து தரப்போகிறார். ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறார். இவ்வளவு நாட்களாக அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசியை 4ஆம் இடத்தை பார்த்தார். ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம ரிஷபராசிக்காரங்க ஒரு இடம் வாங்கி போட்டு வீடு கட்டலாம்னு நினச்சிருப்பாங்க, கெட்டுறதுக்கான வாய்ப்பு வந்திருக்காது. ஸோ இல்லை வீடு கெட்டு பாதியோட பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டுட்டோம், பாதியோடு நின்றுச்சு, இந்த 2 வருஷமாக நாங்களும் அந்த வீட்டுக்கு போகலான்னு பார்க்கோம், எங்களால் அந்த வீடை ஃபினிஷிங் பண்ணவே முடியலைங்கிற ஏக்கம்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருப்பீங்க, வண்டி வாங்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும், வண்டியை வாங்கிட்டு அதை ஓட்ட முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஸோ எல்லாமே ஒரு அரைகுறையாக நின்றுருக்கும். சந்தோஷம் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விதமான சந்தோஷங்களும் பாதியில் நின்றுருக்கும். அப்போ அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத லைஃப் தானே. ஏற்கனவே கூட இருக்கவங்க வச்சு செஞ்சாங்க, ஸோ இவருமே வச்சு செஞ்சாருன்னா என்ன பண்ண முடியும்? நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த நிலையை மாற்றி அமைக்க உங்களுடைய சந்தோஷங்கள், உங்களுடைய மகிழ்ச்சிகள் சிறப்படைகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மூலமாக கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்குள்ளே நுழைகிறார். ஸோ 4ல் கேது உள்ளே வரனால 5 ரிலீஸ் ஆகுது. இப்போ 5 தன்னுடைய சிந்தனையை செயல்படுத்துவதற்கான ஆற்றல், குரு வெளியே போயிட்டாரு, தைரியமாக செயல்படுத்துவதற்கான ஆற்றல், தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்துவதற்கான ஆற்றலை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. ரிஷபராசியில் காதல் பண்ணி எப்படியா காதல் மேய்ச்சி தான் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் காதல் பண்ணி ஜெயிக்க முடியல, காதலில் தோல்வியை தான் சந்தித்தேன், உண்மையாக உணர்வுபூர்வமாக பாசமாக நினச்ச பெண்ணு என்னையை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கு ஒரு காரணமும் வேறு நபர் தான் காரணம்னு எனக்கும் தெரியும். ஸோ என்னால் புரிய வைக்க முடியல, நான் என்ன செய்ய, என்னால் புரிய வைக்க முடியலையே, நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணமும் கேள்வியும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்த கேள்வியெல்லாம் தூக்கி போட்டுட்டு கேது வெளியே போயிட்டார். காதல் என்ற விஷயங்களில் உங்களை விட்டு வெளியே போன நபர் உறுதியாக வருத்தப்பட்டு உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வந்தால், திரும்பியும் சொல்கிறேன், வந்தால் அவங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க, அவங்களுடைய கிரக அமைப்பை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு எடுத்துக்கோங்க. ஏன்னா என்ட்ரி பண்ணி ஏமாந்துட்டீங்க. ஸோ 2வது என்ட்ரி பண்ணவா வேண்டாமா, ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை இனிமேலாவது வேணுங்கிற எண்ணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சிறப்பு. அதே போல் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான சூழ்நிலையை ஏற்படுத்த போகிறார். இவ்வளவு நாட்களாக நீங்கள் பட்ட போராட்டம், கஷ்டம், உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லா பிரச்சனைக்கும் விடிவு கொடுத்து, கடன் பிரச்சனை ஒரு விடிவு காலத்தை கொடுத்து, கடன் சுமை இல்லையப்பா, கவலை இனிமேல் இல்லையப்பா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய தன்மை நமக்கு குரு பயிற்சி மூலமாக நம்ம அன்பார்ந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது. இதை விட வேறு என்னங்க யோகம்? இதை விட வேறு என்ன வேணும்? மன அழுத்தம் இல்லை, பொருளாதாரம் கிடைக்க போகுது, சந்தோஷங்கள் வரப்போகுது, எல்லாம் நன்மையாக நடக்கும், நல்லதே நினைப்போம். இனிமேல் ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லது மட்டும் அதிகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமான விஷயங்களை விட்டு கவலைப்படாமல் உங்களுடைய சிறப்பான விஷயங்களை செயல்படுத்துங்கள், வெற்றி உண்டு. நேர்களே, தற்போது வரை சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவான், மங்களகரமான குரு பகவான் இவர்களுடைய செயல்பாடுகள் இந்த 2025 மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டுக்கிட்டே வரணும். ஸோ நீங்கள் ஒரு அன்பான முறையில், ஒரு உண்மையிலேயே உணர்வுபூர்வமான முறையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஏதாவது நல்ல விஷயங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும். அதற்கு உங்களுடைய ஆதரவு உறுதியாக நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கு சொல்வது என்னென்னா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்மளுடைய ஆன்மீக சேனலை எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உறவில், உங்களுடைய நண்பர்களில், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் உடன் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினால், நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன்னு உங்கள் மனசுக்கு தோன்றினால், உறுதியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். தற்போது வரை சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களான இவர்களுடைய செயல்பாடு அது உங்களுடைய வாழ்க்கையில் 20% செயல்படுத்தும் என்பது உண்மை. இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிவிடுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்லைன் கன்சல்ட்டிங் உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாதகம் சொல்லப்படும். அதை தவிர்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஒன்று நான் ஜாதகம் பார்த்துக்கிருப்பேன், இல்லாட்டி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ பேசிக்கிருப்பேன். ஸோ இந்த சூழ்நிலையில் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஃபோன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக எஸ்எம்எஸ் செஞ்சுருங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் எண்ணமும் இருக்கிறதோ உறுதியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிடம் எப்படி கற்றுக்கொள்வது, ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு எத்தனை மணிக்கு சொல்லிக் கொடுப்போம், அந்த ஜோதிட வகுப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். விருப்பப்படும் நபர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.